this is TAP CA 360 from TAP ICE Academy. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 15ல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸைஸ் சைக்ளோன் 4 இஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி? சைக்ளோன் 4 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். நம்ம எப்போதுமே டிஃபென்ஸ் பர்பஸில் வந்துட்டு ஒரு கூட்டு இராணுவ பயிற்சின்னு தான் அப்படி சொல்லுவோம். ஸோ பைலேட்ரலாக நம்ம வந்து பண்ணுவோம் அண்ட் வேரியஸ் கண்ட்ரீஸோடையும் நம்ம வந்து ஒரு டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் எப்போதுமே நம்ம வந்துட்டு பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணக்கூடிய இது வந்து இப்போ சைக்ளோன் 4 அப்படிங்கிறது யாரோட நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஜிப்ட் அண்டு இந்தியா பண்ணக்கூடிய ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சைக்ளோன் 4 ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஈஜிப்ட். எப்போ இருந்து இதை நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம்னா 2023லேருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ நடக்கக்கூடிய வந்து அந்த லொக்கேஷன் எங்கே இதை ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஈஜிப்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஈஜிப்டுக்கும் இந்தியாவுக்குமான அந்த எக்ஸசைஸ் தான் சைக்ளோன் 4 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம எப்போ வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம்னா 2023லேருந்து பண்ணுறோம். இந்த இயர்க்கான இந்த சைக்ளோன் 4 எக்ஸசைஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவும் ஈஜிப்டும் சேர்ந்து ஈஜிப்டில் அந்த பைலேட்ரலாக அந்த எக்ஸசைஸை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். The Vantara Wildlife Rescue Center is located in which place? Vantara அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரிலையன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய அனந்த் அம்பானி அவர் வச்சுருக்கக்கூடியதான் வந்துட்டு இந்த வந்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாங்சுவரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த வந்தாராவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டிசீஸ் வந்து அனிமல்ஸோ இல்லை ரொம்ப முடியாமல் இருக்க அனிமல்ஸ் அதுவும் சரி, அண்ட் நார்மலாக ஒரு ஜூவில் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து அனிமல்ஸ் வச்சு இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஆஸ் சூன் அஸ் வந்து பப்ளிக்கும் வந்து பார்க்குற மாதிரி வந்து இது வந்து பார்க்குற மாதிரி அதுக்கு அலோவன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெஸ்கியூ சென்டராகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ லைக் ஜூ அதுவும் இருக்குது. நம்மளுடைய பிஎம் கூட இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணப்போ விசிட் பண்ணியிருப்பார், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எங்கே இருக்குன்னா ஜாம் நகர் குஜராத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ என்ன புதுசாக இதில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டே முதல் ஒரு வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ அண்டு ரீஹாபிடேஷன் கன்சர்வேஷன் சென்டர். எப்படின்னா இப்போ ஜூலாம் வைப்போம், நார்மலாக இருக்கக்கூடிய அனிமல்ஸை பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஜூ வச்சு நம்ம நார்மலாக வந்து ஒரு சாங்சுவரிஸ் அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் இதை வந்து கன்சர்வேஷனாக எடுத்து வந்து ப்ராஜெக்ட் மாதிரி சாங்சுவரி செட் பண்ணுறது, பேர்ட் சாங்சுவரி செட் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துட்ருப்போம். பட் இது வந்து ஆஸ் எ ரெஸ்கியூ ரீஹாபிடேஷன் அந்த அனிமல்ஸுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி ஒரு நிலையமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இதில் இன்னொன்று இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஃபார் தி வைல்ட் லைஃப் அண்ட் வெட்டனரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெரி ப்ராக்டிக்கலாகவும் இருக்க போது அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டி மூலயமா வந்து தே ஆர் கோயிங் டு கிவ் தி சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ ஒரு யூனிவர்சிட்டியை தே ஆர் கோயிங் டு செட் தேர் ஜாம் நகர் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் வந்து இந்த வந்தாரா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். How many organ donations were recorded in Tamil Nadu in 2024 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 268. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு ஆர்கன் டொனேஷன் இப்போ வித்தின் 3 monthஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வரைக்கும் வந்து 100 ஆர்கன் டொனேஷன்ஸ். இப்போ ஆர்கன் டொனேஷன்ஸ்னு எடுத்திங்கன்னா நம்ம தான் வந்துட்டு ரொம்ப பெக்குலியர் ஸ்டேட்டாக அதை வந்து ரொம்ப செம்மையாக பண்ணக்கூடிய ஒரு இதாக வந்து நம்ம தான் இருக்கோம். ஓகேவா? வெரி ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இந்தமாரி ஒரு ஆர்கன் டொனேஷன்ஸை வந்துட்டு பண்ணக்கூடியது. ஒரு ஆக்சிடென்டல் டெத்து எதிர்பாராமல் நடக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல கூட ஆர்கன் டொனேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருப்பாங்க. பட் நம்ம தமிழ்நாடுல நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணுறாங்க. அது மூலிமா பார்த்திங்கன்னா இப்போ வித்தின் 3 monthsக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆர்கன் டொனேஷன் இது வரைக்கும் 100 பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இது ஒரு ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன். தமிழ்நாடு தான் லீடிங்கில் இருக்குது ஃபார் தி ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2024ல் 268 ஆர்கன் டொனேஷன்ஸ் பண்ணோம். இது மூலிமா வந்து 1500 டிரான்ஸ்பிளான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அது மூலிமா 1500 பேருக்கு வந்துட்டு மறுவாழ்வு லைஃப் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு ரீபர்த் மாதிரி தானே அது கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 2025ல் 266 ஆர்கன் டொனேஷன் நடந்திருக்கு. அதில் 1476 டிரான்ஸ்பிளான்ஸ் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓவராலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2421 டோனர்ஸும் அண்ட் 14146 ஆர்கனும் டொனேட் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது எதில் ஆர்கன் டொனேஷன்ஸில் within 3 monthsல 100 ஆர்கன் டொனேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். வாட் வாஸ் இந்தியாஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரேட் இன் மார்ச் 2026? ஸோ இப்போ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப
அது என்னது சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ பணவீக்கம் அப்படின்னா நார்மலாக என்ன எடுத்துக்கலாம், எக்கனாமிக்ஸில் வந்து பணவீக்கம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன்னு டீஃப்ளேஷன்னு 2 இருக்குது. இன்ஃப்ளேஷன்னா இப்போ நாம் வந்து ஒரு 10 ரூபாய் இருக்கக்கூடிய டீயை வந்து நம்ம 15 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், இன்ஃப்ளேஷன். இதே வந்து டீஃப்ளேஷன்னா ஒரு 10 ரூபா இருக்க டீயை வந்து நம்ம 8 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து டீஃப்ளேஷன். சரியா, 10 ரூபாவில் அப்போ வந்து பொருள் அந்த 10 ரூபா இருக்கோட டீயை வந்து 15 ரூபானா அப்போ பொருளோட மதிப்பு எங்கேயோ கூடுது, பணத்தோட வேல்யூ கம்மியாகுது. ஸோ அப்போ வந்து அது பணவீக்கமாக கருதப்படுது. ஸோ அப்போ வந்து இந்தமாதிரி ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மார்ச் 2026 எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.4% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆஸ் பர் நியூ கேல்குலேஷன் மெத்தட் வித் 2024 as பேஸ் இயர் வந்து 3.4%. இப்போ அர்பன் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னா 3.11%, ரூரல் வந்து 3.63%, அண்ட் தெலுங்கானாவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து 5.83%. ஏன்னா அங்கே தான் வந்துட்டு நம்ம இந்தியாவிலேயே வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் மிசோரமில் தான் இந்தியாவிலேயும் கம்மியாக இருக்குது, 0.66% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜான்வரி மந்த் வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துட்டு 2.75% இருந்துச்சு, அண்ட் பிப்ரவரியில் வந்து 3.21% இருந்துச்சு, அண்ட் மார்ச்சில் வந்துட்டு 3.4% இருந்துச்சு. மார்ச்சில் ஏற்கனவே 3.5லேருந்து 3.8க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 3.4% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, அப்போ இது மூலிமா என்னது ப்ரைஸஸ் வந்துட்டு எல்லா திங்ஸ்லேயும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறது. ஸோ இதுதான் வந்துட்டு முன்னாடியே கணிச்சது. அதே மாதிரி 3.4% கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், the first woman head of the Royal Australian Navy has been in service since which year அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1987லேருந்து. ஸோ ஆஸ்திரேலியாவுடைய அந்த ஆர்மியில், சாரி இது ஆஸ்திரேலியன் ஆர்மி. ஸோ ஆஸ்திரேலியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் ஒரு பெண் வந்து முதல் ஃபஸ்ட்டு ஒரு உமன் வந்து ஃபஸ்ட் எவர் 125 இயர்ஸில் வந்து ஒரு ஹெட் ஆஃப் தி அந்த ஆர்மியாக இருக்கக்கூடியது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கே, ஆஸ்திரேலியாவில்னு சொல்லிட்டு 1987 அவங்க சர்வீஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஹெட் ஆஃப் தி ராயல் ஆஸ்திரேலியன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், அந்த ஓவரால் டிஃபென்ஸோட சீஃப் இருப்பாங்களே அவங்க யாருன்னா வந்துட்டு மார்க் ஹாமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டிஃபென்ஸ் சீஃப் வந்து மார்க் ஹாமண்ட். அண்ட் இது வந்து ஆஸ்திரேலியன் ஆர்மியோடைய அந்த ஹெட்டாக வந்து வந்திருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு உமன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, The 106th Constitutional Amendment Act provides reservation for women in legislatures up to அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33% தான் ரிசர்வேஷன் வந்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 106th Amendment Act படி வந்து 33% வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உமனுக்கு வந்து அவங்க என்ன தான் வந்து இப்போ எலெக்ஷன் வந்துட்டு இப்போ ஒரு செவரல் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஆஃப்டர் டூ தட் பார்த்திங்கன்னா வந்து 2028 to 29 தான் வந்து இவங்க இந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூயன்சிஸை வந்து டீலிமிட்டேஷன் பண்ணுற ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ சென்சஸ் வந்துட்டு April 1 வந்து ஆரம்பிச்சிருக்கு, 16th சென்சஸ். ஏற்கனவே வந்து 2011 வந்து கடைசியாக வந்து சென்சஸ் நடந்திருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கான்ஸ்டியூயன்சிஸ் தொகுதி வாரியாக நம்ம பிரிக்கிறது அந்த விஷயங்களை வந்துட்டு 1971 எடுக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷனோட அந்த சென்சஸோட அளவு படி பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூயன்சிஸ்லாம் வந்துட்டு பிரித்து வச்சுருக்காங்க. அதை தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. இந்த சென்சஸ்க்கு அப்புறம் தான் அவங்க அதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. 2028-29 தான் தேர் வில் பி தி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு இந்த 33% உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் நரிசக்தி வந்தா நதியன் படி வந்து இந்த April 16 to 18 வந்து ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் வந்து ஒன்று வந்து நாளையிலேருந்து வந்து ஒரு ஷெடியூல் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து இந்த ரிசர்வேஷன் 33% ரிசர்வேஷனை வந்துட்டு கொண்டு வரலாம். இப்போ வந்து சென்சஸ் அடுத்த இந்த சென்சஸில் கொண்டு வந்ததாக நம்ம 2029 எலெக்ஷன் வரப்போ அதை கரெக்டாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஜாயிண்ட் சிட்டிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ டோட்டல் சீட்ஸ் ஆஃப் லோக்சபா இஸ் ப்ரொபோஸ் டு இன்க்ரீஸ் டு 815 + 35 மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா,
ஸோ லோக்சபா வந்து 543 இருக்குது, 850 மாறும், 815 + 35 யூனியன் டெரிட்டரிஸாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ அவுட் ஆஃப் திஸ் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூன்சிஸ் வந்து 33% படி 280 சீட்ஸ் வந்து ரிசர்வ்டு ஃபார் தி உமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இஸ் பேஸ்ட் ஆன் தி 2011 சென்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ்பெக்டட் பை தி 2029. ஸோ 2011 வச்சு இப்போ வந்து 2029க்கான அந்த 33% ரிசர்வேஷனை தே ஆர் கோயிங் டு ஸ்ப்ளிட் அப். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டு திஸ் சென்சஸ் த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பை கான்ஸ்டியூன்சிஸ் ப்ராசஸை தொடங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், what is India's projected economic growth rate for 2026 to 27 as per International Monetary Fund அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6.5% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி எஸ்டிமேட்ஸ் பை தி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் க்ரோத் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரிடக்ஷன் இன் தி டேக்ஸஸ், இப்போ வந்து டேரிஃப்ஸ் வந்து நம்ம மேலே அமெரிக்கா போட்டதில் வந்து அந்த டேக்ஸ் வந்து குறைஞ்சதாலையும் அண்ட் ஆல்சோ வந்து நிறைய அந்த ஃபினான்ஷியல் செக்டார் வந்து ரிடக்ஷன்ஸ் வந்ததுனாலையும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்லேருந்து வந்து கம்மியானதுனாலையும் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who resigned from the post of the chief minister of the Bihar recently அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரோடைய ரொம்ப நாள் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தான் வந்துட்டு பீகாரோடைய ரொம்ப நாள் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தான் நிதிஷ்குமார். இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ ராஜ்யசபாவோட எம்பி ஆகிட்டார். ஸோ இப்போ அவருடைய பீகாரோடைய சிஎம்மாக வந்து சாம்ராஜ் சௌத்ரி செலக்டட் as the new CM chief minister அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் மார்க்ஸ் as the significant political development in Bihar. Okay, next, the Daslik military exercise is conducted between India and which country அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உஸ்பெகிஸ்தான் conducted the 7th joint military exercise. டஸ்லிக் அப்படிங்கிற நேமு 2019 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நமங்கன் உஸ்பெகிஸ்தானில் தான் இது நடக்க போகுது. டஸ்லிக்குங்கன்னு சொல்லக்கூடியதான் ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் 7th எடிஷன் நம்ம இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து நடத்துகிறோம். ஸோ இது 2019 ஸ்டார்ட் ஆகி இப்போ எங்கே நடக்குது அப்படின்னா வந்து நமங்கன் உஸ்பெகிஸ்தானில் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who won the ICC Men's Player of the Month Award for March 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். அண்ட் உமன் பிளேயர் யாருக்குன்னா நியூசிலாண்டை சேர்ந்து அமேலியா கேருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு சாகஸ் டிசீஸ் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 14. இந்த சாகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா வந்துட்டு ஒரு பக்கு அதை கடிச்சிச்சுன்னா வந்து அப்படியே அந்த பாய்சன் வந்து ஹார்ட்டையே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப வேர்ஸாக பண்ணிடும். ஸோ அதனால் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வேணுங்கிறதுக்கு தான் இந்த டே. அண்ட் உமன் அட் தி ஹார்ட் ப்ரொடெக்டிங் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ரம் சாகஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதை வலியுறுத்தினா ரோல் ஆஃப் உமன் இன் ப்ரிவெண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஸ்ப்ரெட் ஆஃப் சாகஸ் டிசீஸ் அண்ட் சேஃப்கார்டிங் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட், வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு ஆர்ட் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா garden of expression cultivating community through art அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். promoting creativity and strengthening communities through artistic expression. ஓகே, ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ஹுட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து April 15 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ் 1948. அண்ட் தீம் நேச்சுரல் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். செலிப்ரேட்டிங் தி நேச்சுரல் பியூட்டி அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் தி ஸ்டேட். ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.